படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குற நம்ம விஜய் டெலிவிஷனில் பெர்ஃபார்ம் ஆகி பாப்புலர் ஆகி சினிமாவில் சாதிச்ச ஒரு சில பேர் இருக்காங்க. அந்த வரிசையில் கலப்போதார் மூலயமா பாப்புலர் ஆகி மக்களுக்கு நல்லது தன்னால் முடிந்தது செய்யக்கூடிய பாலாவின் காந்தி கண்ணாடி ஷெரீஃப் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியிட்டிருக்காங்க. இப்போ வாங்க இந்த படத்தோட என்னோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். கதிர்ன்றவர் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நடத்திட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் காந்தி அண்ட் கனமா 2 பேரும் வயசானவங்க. அவங்களுடைய காதல் சின்ன வயசுல ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு குழந்தையே இல்லை. கண்ணம்மா ஒரு ஃபங்க்ஷன்ல எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆசையை சொல்ல போக காந்தி கதிர்கிட்ட சொல்லி கதிரும் காந்தி இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு பாடுபடுறாங்க அப்படின்றதான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. சும்மா கனமா சாவர வயசுல என்ன அளவு அசிங்கமா. இந்த படம் முக்கியமா 50+ இருக்காங்க இல்லையா, 50+ ஆகும், 55+ கூட சொல்லலாம். அவங்களுக்குலாம் ரொம்பவே ஒரு ஹார்ட் டச்சிங்கான ஒரு மூவியா வந்திருக்கும். அவங்களோட லைஃப்ல கனெக்ட் பண்றக்கூடிய ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ் சீன் யாருக்கா இருந்தாலும் ரொம்பவே எமோஷனல் ஆகி அவங்க கண்ணுலேருந்து தண்ணீர் வர அளவுக்கு பயங்கரமான ஒரு எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருந்தாங்க. கிளைமேக்ஸ் மட்டும் இல்லை, நடுவுலையும் 1-2 சீன்ல அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. படத்தில் பாலாஜி சக்திவேல் அர்ச்சனா 2 பேர்த்துடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே பாலாவும் அப்புறம் நம்தா அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. பாலாவை பொறுத்த வரைக்கும் அவர் சூஸ் பண்ண இந்த ஒரு ஸ்கிரிப்ட் ரொம்பவே அழகான ஒரு ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணியிருக்காரு. படத்தோட ஸ்கிரீன் பிளே வைஸ் ரியாலிட்டியா என்ன நடக்குமோ அதை தான் இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. லாஜிக் அப்படின்றதுலாம் பெருசா இந்த படத்துல எதுவும் இடிக்கல. அவங்க யாரு கொண்டு படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவாட்டியும் கடையில வேலைக்கு போகும்போது சுத்தி போடுறதாகட்டும், இல்ல பாலாஜி எந்த அளவுக்கு அர்ச்சனா மேல ஒரு லவ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சாப்பாட்டு மூலயமா காமிக்கிறது, இல்ல சாப்பாட்டு கூட நீ பாராட்டலன்னா எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு பாலாகிட்ட சொல்றதாகட்டும், இல்ல காதல் அன்பு இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அவருடைய லவ்வை. லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், புதினா சாதம் அதே சாப்பிட்டுட்டு கண்ணம்மாக்கு ஃபோன் பண்ணி கண்ணம்மா அது பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்தது. கிளைமேக்ஸ் சீன் போய் பாருங்க. ரொம்பவே ஒரு ஹார்ட் டச்சிங்கா இந்த மாதிரி ஒரு சீன் படத்துல வந்திருக்கா அப்படின்றது கேட்டீங்கன்னா அது ஒரு ரேர் கேஸ் அப்படின்னு தான் சொல்லும். அந்த அளவுக்கு ஒரு கிளைமேக்ஸ் சீன் இருக்கு. காமெடி அப்படின்னு பேசும்போது பாலாஜி சக்திவேல் பண்றக்கூடிய செயல்கள் நல்லா ஒரு ஃபன் எலமெண்டா கொண்டு போயிருந்தாங்க. பாடல் வைஸ் ஓகே, கதைக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ரொம்பவே சூப்பராக இருந்தது. சினிமாட்டோகிராஃபி விஷுவலி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு மூவியை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் அருமையான ஒரு காதல் படமாக கொடுத்துருக்காங்க. இந்த லவ்வர்ஸ்க்கு ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.